guys, welcome to homemade food activity channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இல்ல செட்டிநாடு சிக்கன்னால கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் குட்டி கோழி காடை வச்சு செய்யறது. அதை நம்ம எப்படி ஈஸியா செய்து வீட்ல இருக்க மசாலா வச்சு அப்படினு தான் பார்க்க போறோம். நம்ம காடையை ஒரு பீஸை அத ஒரு கோழியை நாலா வெட்டி இருக்குறோம். அதே மாதிரி 2 கோழி வாங்கியிருக்கோம். குட்டி கோழி பெருசு கூட இல்லை, பார்த்தாலே தெரியும் எவ்வளோன்னு இருக்குன்ட்டு. அதுக்குள்ளே மசாலாவை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள், வெறும் மிளகாத்தூள். இது காரம் தான், ஆப்ஷனல் தான். ஏன்னா மசாலா நம்ம ஏற்கனவே அரைக்க போகிறோம். அது காரம் பத்தலைன்னா இது போட்டுக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது மஞ்சத்தூள். இப்போ நான் சொன்ன இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் மசாலா இதுதான் நம்ம வறுத்து அரைக்க போகிறது. பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் இது எடுத்து வச்சுருக்குது மிளகு, சீரகம், சோம்பு கொஞ்சமாக தனியா, அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 4 காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதுதான் இதை ஃபஸ்ட்டு வறுத்துடணும். வறுத்து எடுத்து வச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இதை என்னென்னா சட்டிலே போட்டு பொன் விரலாக எடுத்து அரைக்கிறது. எப்படி அரைக்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. பார்த்தாலும் தெரியும், இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம போட போகிறோம். இது எல்லாத்தையும் போட்டலாம். இதிலே கரம் மசாலா தூள் போடாதவங்க, தனியாக போடாதவங்க இதிலே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே இதிலே போட்டு வதக்குவாங்க. ஏன்னா அந்த இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. நான் கறி மசாலா தூள் தனியாக வச்சுருக்கேன், அதனால் இது நான் சேர்க்கலை. இந்த மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அப்படியே வறுபட்டு வரணும். ஏன்னா இது எல்லாமே வறுத்து அரைச்சது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே கலக்குங்க. அப்படியே அந்த ஸ்மெல்லே வரும், ஆளே தூக்கும், அந்தளவுக்கு ஸ்மெல் வரும். இந்தளவுக்கு நல்லா வறுத்துனே இருங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போதும். சட்டி சூடு ஏறிடுச்சுன்னா கடகடன்னு வறுத்துடலாம். சோம்புலாம் கலர் மாறிடும் டக்குன்னு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துடணும். அது வாசனை வருமா, அது வறுத்து அரைச்சாலே வாசனை சூப்பராக வரும். இது நம்ம செட்டிநாடு தொக்கு தான் செய்கிறோம், செமிகிரேவி செய்யல. அதனால தான் தேங்காய் போடுறோம். செமிகிரேவி செய்யறதுனா தேங்காய் கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும், இவ்வளோ போட தேவையில்ல. ஒரு பத்தை தேங்காய் இருந்தாலே போதும். நல்லா வறுப்பட்டு வச்சுருவோம். ஆமாம் வறுப்பட்டுச்சு. எடுத்து இதில் போட்டுருங்க. தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் அரைக்கலாம். அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் பண்ணிட்டு மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சிட்டோம். ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டுருக்கோம். இதை நல்லா வறுக்கணும். ஸ்லோவில் வச்சுக்கலாம், ஏன்னா தேங்காய் தீஞ்சிடும். இதுலேயே நல்லா இதுவாகணும். இது எதுக்கு நம்ம தேங்காய் வறுத்து அரைக்கிறோம்னா அந்த கிரேவி கலர் செம்மையாக கொடுக்கும் நமக்கு. இது பிடிக்கதான் செய்யும். அது எப்படியே பட்டி விட்டணும். விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதிலே வந்துடும். இது அப்படியே நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வரையும் நல்லா வதக்கலாம். ஓகே காய்ஸ், பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பார்த்திங்களா, நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. தேங்காய் நல்லா முருவலாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். பார்த்தினா தெரியும் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு ஏற்கனவே ஸ்டவ்வு, ஏன்னா விட்டால் கரிஞ்சிடும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதெல்லாம் எண்ணெய் விடாமல் தான் வறுத்து எடுக்கணுங்க. நாங்களாம் அப்படி தான் வறுத்து எடுத்துருக்கோம். பார்த்தாலே தெரியும் தேங்காய் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது ரெண்டுமே ஆறிடுச்சுன்னா
இப்போ வந்து இதை அரைச்சிட்டு மீதி வேலை வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறது தான். இது அரைச்சிடலாம். மிக்ஸி ஜார் எடுமா. இல்லை மிக்ஸி ஜார் எடுக்கும் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட்டாகவும் அரைக்கலாம், பவுடராகவும் அரைக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா வரும், ஏன்னா எல்லாம் வறுத்து அரைச்சது தான். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிடுங்க. சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம அடுத்து தேங்காய் வறுத்து அரைச்சது. ஓகே, இது எல்லாத்தையும் வந்து இதில் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து அரைச்சிடலாம். இருமருமா. ஓகே, அரைச்சிடலாம். ஓகே கைஸ், பார்த்தாலே தெரியும் மசாலா வந்து சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்காங்க. இந்தளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது தண்ணி அரைச்சாலும் ஓகே. இப்போ வந்து ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காயிட்டோம். ஏற்கனவே காஞ்ச சட்டி தான். இதிலே வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். நல்லா இது பொரிஞ்சிச்சு சோம்பு. இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை மட்டும் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்தாலே தெரியும். இது வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். ஓகே கைஸ், பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இது பாருங்கள், தக்காளி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, சும்மா ஒரு 2 கிள்ளி வச்ச காஞ்ச மிளகா, இதையும் போட்டுக்கலாம். நம்ம தக்காளி போட்டாச்சு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் ஸ்லோ பண்ணியாச்சு. வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வந்து மசியணும். இந்தளவுக்கு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் இருக்கிறது தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் கிரேவி. பார்த்தாலே தெரியும் நல்லா அழகாக கலக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கோங்க. நான்வெஜ்ஜில் கருவேப்பிலை சேர்த்தா அதுவே ஒரு தனி டேஸ்ட் தான். நல்லா அந்த ஸ்மெல்லுக்கே சூப்பராக இருக்கும். ரோட்டுகளில் கூட பார்த்தீங்கன்னா காடை நம்ம ஃப்ரை கேட்டோம்னா, அதை தொக்கு கேட்டோம்னா, காடை குழம்புலேருந்து எடுத்து அழகாக அது வந்து ஒரு தவாவில் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கருவேப்பிலை போட்டு தான் கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அது தனியாக ஒரு இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு தான் கொடுப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டு. இது வந்து நம்ம வீட்டிலே செய்கிறது, எப்படி சிம்பிளாக செய்கிறது. பார்த்தாலே தெரியும் 5 நிமிஷத்தில் மசாலாவே அரைச்சாச்சு நம்ம. அதே மாதிரி தான் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு தட்டு கொடுமா, ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நம்ம. ஏன்னா தக்காளி நல்லா மசிக்கணும்.
முடியும். ஓகே கைஸ், பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அதோட வேக வைக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். 1 இல்லைன்னா 1 இல்லை 1.25 டீஸ்பூன் போதும். ஏன்னா கொஞ்சம் தான் காடை இருக்குது, குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். அதெல்லாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சரி, பார்த்திங்களா நல்லா தெரியும், வாசனையே தூக்குது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அடுப்பு வந்து இன்னும் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணியாச்சு, இது அப்படியே வேகட்டும். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து காடை போட்டுக்கலாம். நீங்கள் முழுசாக போட்டாலும் ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் ஓகே. கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மசாலாலாம் நல்லா இறங்கும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட. இதே மாதிரி வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக ஜெல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அப்படியே இதிலே தான் வேகணும், எண்ணெயிலே வேகட்டும். அதிலே வந்து கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி அப்படியே அதிலே தூவி விட்டுருங்க, அந்த வாசனை சூப்பராக இருக்கும். இது வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே மூடிடலாம். இது ரைஸ் பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெயில் வந்து பார்த்தது கொஞ்சம் ஏற்கனவே அதுலேருந்து தண்ணி வந்திருக்கு. எண்ணெயில் நல்லா வெந்து ஓரளவுக்கு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பாருங்கள், மசாலா போட்டுருமா. செட்டிநாடு மசாலா ஊற்றியாச்சு. இது பார்க்க இப்படி தான் கலர் தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் போக போக இது கலரே சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி கிரேவி நம்ம செஞ்சுக்கலாம். இதுவே வந்து நல்லா தொக்கா செமி கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றுமா. கிளாஸ் ஊற்றுவா இல்லை, அதில் 1/2 கிளாஸ் ஊற்றுவோம். போதுமா? இன்னும் கொஞ்சம் போதும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இது பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோண்டு. எப்படினாலும் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் நாங்கள் மசாலாவோடு சேர்த்து. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து ஹையில் வச்சுக்கலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு வாசனை சூப்பராக இருக்குது. இன்னும் ஃபினிஷ் ஆகும்போது எப்படி இருக்குங்க, நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொதிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்தக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கலாம். நம்ம இப்போவும் சொல்கிறேங்க, உப்பும் காரமும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தான். காரம் மெயின், எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்லோ பண்ணி தட்டு போட்டு மூடிடலாம். இது நல்லா இன்னும் அப்படியே சுண்ட 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 கலர். இது இப்போ இந்த கலரில் பார்க்குறீங்களா, இதுக்கப்புறம் நான் திறந்து காமிக்கும் பாருங்கள், வேறு கலரில் இருக்கும். அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் கூட ஆகாது. இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். ஓகே கைஸ், பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு கிரேவின்ட்டு. உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க முதவே. பார்த்தாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு.
கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் போடும் போது என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. கிரேவியும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஓகே, இன்னும் இது லாஸ்ட்டாக சேர்த்தோன்னா அது வாசனையே வேறு மாதிரி இருக்கும். நல்லா அப்படியே கலக்கி விடணும் மெதுவாக. நல்லா கலக்கிவிங்க. ஒரு 2 பெரட்டு பெட்டிக்கோங்க. ஏன்னா புதினா கொத்தமல்லி போட்டிருக்கீங்கல்ல, அதுக்காக. ஓகே, பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பரான ஒரு செட்டிநாடு காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், பாய். மறக்காமல் ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.